விஜய்க்கு எத்தனை வப்பாட்டி, அவங்க அப்பனுக்கு எத்தனை வப்பாட்டின்னு எனக்கு தெரியும். அதுக்கான வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு ஒரு பிரபலம், அதாங்க பின்னணி பாடகி சுசித்ரா பரபரப்பான பேட்டி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, அதுக்கப்புறம் வெளிவராத அந்தரங்க ரகசியங்கள் இது எல்லாத்தையும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல ஒரு 6 செகண்டுக்குள்ள உங்களுக்கு வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு நெனச்சுக்கங்களேன், ஏகப்பட்ட ப்ராடக்ட் நெறைய பெர்சன்டேஜ் ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. அதுல உங்களுக்கு அவசியம், அத்தியாவசியம் ஏதாச்சும் தேவை இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி வந்து விட்டுருங்க. ரைட். இப்ப சுசித்ரா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அவங்க விஜய் மட்டும் வந்து சொல்லல. விஜய், விஜய் கூட இருக்க புஷி ஆனந்த், விஜய் கூட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, விஜய் கூட இருக்கக்கூடிய ராஜ்மோகன், இவங்க எல்லார பத்தியும் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா விஜயோட அப்பா எஸ்.ஏ.சிய அவர் விஜய்க்கு வந்து அப்பன் கிடையாது. விஜய்க்கு வந்து மாமா. 1ஆம் நம்பர் வந்து மாமா பையன். தான் பையனுக்கு கூச்சம் போகணுங்கிறதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில ஷூட்டிங்ல கேரவான்குள்ள வந்து நடிகை சங்கவில இருந்து இது மாரி அந்த படத்துக்கு எந்த நடிகை நடிக்க வந்தாலும், முதல்ல எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணு. அதுக்கப்புறமும் உன் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என் பையனுக்கு அனுப்புறேன். என் பையனுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனும் பொண்ணும் வந்து பார்த்தோன்னா, ஒரே பொண்ணு கூடயெல்லாம் வந்து கூத்தடிச்ச காலங்கள்லாம் வந்து இருக்கு. இவர் டேஸ்ட் பார்த்துட்டு தான் பையனுக்கு வந்து அனுப்புவாரு. தான் பையன் வந்து பார்த்தேன்னா, அது சில நேரங்கள்ல அன்பா அந்த பொண்ணுகள்ட்டலாம் வந்து பேசி, ஒரு பைத்தியக்காரத்தனமா வந்து பார்த்தேன்னா, பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு திரிஞ்ச பைத்தியக்கார விஜய்லாம் வந்து பார்த்தேன்னா இருந்திருக்கு. இப்ப ஏதோ அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மாறி, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து போனா, இப்பயும் வந்து திருந்தாம, அதே கேடுகெட்ட கேவலமான தனமா தான் இது பண்றாய்ங்க. இன்னொன்னு திமுகவுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரவுடி பயலுகள விட, தாவேகாவுல தான் ஏகப்பட்ட ரவுடி பயலுக வந்திருக்காங்க. அதனால திமுக ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்ப கூட பாருங்க, எக்மோர்ல ராஜ்மோகன் மேல வந்து அந்த பணம் ரூபா நோட்லாம் வந்து விழுந்துச்சே. ஒரு ரூ. 1,00,000 அது யாரு போட்டா? ஒரு கஞ்சா விக்கிறவங்களோட வந்து பார்த்தோன்னா பேத்தி. ஏன்னா, அவங்க கூட தான் வந்து பார்த்தோன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்கு. வேற யாருக்கு யாரு கூடயும் வந்து இது இல்லங்க. இப்ப புஷி ஆனந்துக்கு பொண்ணு இது இல்ல, பொண்டாட்டி பக்கத்துல இல்ல, விட்டு போயிடுச்சு. விஜய்க்கும் பொண்டாட்டி பக்கத்துல இல்ல, விட்டு போயிடுச்சு. ஆதவ அர்ஜுனாவுக்கும் இல்ல, விட்டுட்டு போயிடுச்சு. ராஜ்மோகனுக்கும் அவன் பொண்டாட்டி பக்கத்துல இல்ல, விட்டு போயிடுச்சு. இப்ப இவங்க 4 பேருமே வந்து மொரட்டு சிங்கிளு. அதனால இவங்கள வந்து பார்த்தோன்னா, பில்டப் பண்றேங்கிறாய்ங்க. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் மாரி. இந்த வேட்டையாடு விளையாடு படத்துல வர்ற ஜோடியெல்லாம் எப்படி வந்து அந்த இலா அ இளமாறன் அதெல்லாம் வந்து எப்படி வந்து சேர்ந்திருப்பாய்ங்களோ, அது மாரி வந்து சேர்ந்திருக்காய்ங்க. ராஜ்மோகன் வந்து என்னத்த பெருசா சாதிச்சிட்டாப்லன்னு ரூபாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா, மேல வந்து போடுறாய்ங்க. அதெல்லாம் வந்து ஒரு வெங்காயமும் வந்து கிடையாது. இவனே 50,000 வந்து தூக்கி குடுத்து, "இந்தாப்பா நான் வரும்போது இப்படியெல்லாம் வந்து போடுங்கன்னு" சொன்ன வந்து பில்டப் தான் ஆக்சுவலா. அங்கங்க செட்டு சேர்ந்து எல்லாமே வந்து பண்றது. நீங்க வந்து பாருங்க. இதுக்கப்புறம் கட்சி அதாவது இந்த மே 4க்கு அப்புறமும் வேற எவனுமே வந்து இருக்க மாட்டாய்ங்க. அதே மாரி எல்லாரும் சொல்றாங்க, த்ரிஷாவுக்கும், விஜய்க்கும் வந்து கல்யாணம்னு. ஏங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து, கன்சீவ் ஆகி, கருவ கலைச்சு, எல்லா வேலையும் வந்து பார்த்தோன்னா உண்டு பண்ணி, அந்த இதுலலாம் வந்து போர் அடிச்சு போயி, இப்ப விஜய் நீ யாரு கூட எப்படி வேணாலும் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்துக்க. நீ எத்தன பொண்ணுங்கள்ட்ட வேணாலும் போ. அதே மாரி நான் எத்தன ஆம்பளைங்கள்ட்ட வேணாலும் வந்து போறேன். அப்படின்னு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட்ல வந்து விஜய்க்கும், த்ரிஷாவுக்குலாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு விதமான போதையில வந்திருக்காய்ங்க. அதுக்கு வந்து ஒரு கருவியா வந்து மக்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப மக்கள வச்சு இப்ப வந்து காசு பார்க்கணும். அதுக்கு தான் இப்ப வந்து அரசியலுக்கு வந்தது. விஜய்க்கு வந்து பழைய மாரிலாம் வந்து பெருசா வந்து எதுவும் இல்லங்க. கூட்டம் வந்து பார்த்தோன்னா, அங்கங்க வந்து கூடியிருக்கு. ஆனா படம் இப்ப வந்து ஓடுமான்னு வந்து பாருங்க. பழைய மாரி விஜய்லாம் வந்து படம்லாம் எதுவும் வந்து ஓடாது. ஏன்னா, அது வந்து எல்லாமே வந்து போயிடுச்சு. அப்புறம் ஏப்ரல் 20ஆம் தேதி பாருங்க, விஜய் போயி கெஞ்சினாலும் வந்து சங்கீதா செருப்ப கழட்டி தான் வந்து பார்த்தோன்னா வந்து அடிக்கும். சங்கீதா வந்து ஏத்துக்காது. அதே மாரி விஜயினுடைய அப்பா, அம்மா. எஸ்.ஏ. சந்திரசேகர். அவங்க வந்து என்னன்னா, இப்ப ஜக்கிட்ட போயி சத்குரு ஜக்கிட்ட போய் அடைக்கலமாயிருக்காங்க. ஆனா, ஜக்கி வாசுதேவ் வந்து அவைங்கள நாய் மாரி தான் வந்து பார்த்தோன்னா ட்ரீட் பண்றாங்க. அது இவங்களுக்கு வந்து தெர்ல. இவங்க போய் ஜக்கி வாசுதேவ்ட்ட வந்து சொல்லி, இப்ப ஜக்கி வாசுதேவ் வந்து பார்த்தோன்னா, விஜய்க்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு, ஸோ விஜய் பின்புலத்துல வந்து ஜக்கியும் வந்திருக்காப்ல. ஆனா, ஜக்கிக்கு யாரோட நெட்வொர்க் இருக்கு? பிஜேபி இது பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் நெட்வொர்க் இருக்கு. அப்ப எல்லாமே கூட்டி கழிச்சு வந்து பார்க்குறப்ப, ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா, மாஃபியா மாரி வந்து கைமாறுதுங்க. இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்லும்போது, அந்த ராஜமோகன் இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு வந்து டீ, காஃபி எடுபிடியா வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தவன். இந்த ரேடியோ இதுல வந்து இருக்கும்போது, 1ஆம் நம்பர் சீப் ஆனவன் திடீர்னு வந்து புகழ்லாம் வந்து வைப்பான். இந்த கும்பல்லாம் வந்து பாருங்க, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா அழிஞ்சு போக போகுது, வைக்க போகுது. இப்ப
எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எத்தனை வப்பாட்டி இருந்துச்சோ, அந்த வப்பாட்டி எல்லாமே விஜய்க்கும் வந்து வப்பாட்டியா தான் இருந்திருக்கு. தனக்கும் வப்பாட்டி, தன் பையனுக்கும் வந்து வப்பாட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே குரூப்பா சேர்ந்து வந்து இருந்தது. கேட்டா புரட்சி இயக்குனர், புடலங்கா இயக்குனர். அவன் புரட்சி பண்ணது இதுல தான் வந்து பார்த்தோன்னா வந்து புரட்சி பண்ணியிருக்காய்ங்க, வச்சிருக்காய்ங்க. அந்த கில்மா வீடியோலாம் நெறைய அங்கங்க வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. வெளியாச்சுன்னா வந்து பார்த்தோன்னா, விஜயோட அப்பன் பேரு நாறிடும், விஜய் பேரு வந்து நாறிடும். கூடிய சீக்கிரம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏப்ரல் 20க்குள்ள சங்கீதாவே வந்து பார்த்தோன்னா, வீடியோ வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நடக்கிற கூத்த மட்டும் வந்து பாருங்கன்னு, சுசி பரபரப்பா வந்து பார்த்தோன்னா வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. இப்ப இது சோசியல் மீடியாவுல மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா, வைரலாவும் ட்ரெண்டாவும் வந்து போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.